ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கான பதிலுமே சொல்லியிருக்கிறேன். இது வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள், பொங்கல் அன்னைக்கு கலர் பொடி வச்சு ஒரு கோலம் போட்டிருந்தது. அது வந்து தரையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நல்லாவே தரையில் பிடிச்சிருந்தது. இருந்தாலும் 2-3 தடவை நல்லா தேய்ச்சி விட்டேன். இது கொஞ்சம் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம வந்து தேய்ச்சி கழுவி விடும்போது அது போயிடும். இப்போ வந்து ஒரு புள்ளி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது 12 புள்ளி கோலம். கொஞ்சம் பெரிய வாசலாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது நமக்கு வாசலே வந்து 2 அடி தான். இந்த 2 அடியில் நடக்கிறதுக்கே இடம் விட்டு 1 அடிக்குள்ளே அந்த கோலத்தை வந்து போட்டு முடிக்கணும். அப்படிங்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக வச்சு எந்த அளவுக்கு சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக போட்டிருக்கிறேன். பொதுவாக நான் எப்போதும் பூக்கோலம் தான் போடுறது, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். புள்ளிக்கோலம் வந்து இது இப்போ பார்த்தேன், மனசில் நல்லா பதிஞ்சிடுச்சு. ஈஸியாக இருக்குது, டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேகத்தில் வந்தது. ஆனால் இப்போ தான் முதல்ல தரையில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கிறேன். நமக்கு சில நேரம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அது போடும்போது தான் உண்மையிலே அது வந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். புள்ளியெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு அம்மா வந்தாங்க. நான் கரெக்டாக போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேலை ஓடாது. நமக்கு ரொம்ப பழகின வேலை அப்படின்னா யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு வேலை வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோலம் வந்து நானே மனசில் வச்சுட்டு எப்படியோ மறந்துடாமல் போட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தது. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு புள்ளி எங்கேயோ மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே நிறுத்திட்டேன். அவங்க வந்து சூப்பராக கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் வந்துடுச்சு ஒரு புள்ளி மாற்றிருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள், யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலை ஓடுமா? சில பேருக்கு வந்து யாராவது பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு தனியாக வேலை பார்க்கும்போது ரொம்ப வேகமாக வரும். சில பேருக்கு கூட்டத்தோடு வேலை பார்க்குறது தான் நல்லா வரும். நான் வந்து முதல் கேட்டகரி. இந்த கோலம் வந்து 12 புள்ளியில் தொடங்கி 10, 8, 6, 4, 2 அப்படின்னு முடியும். இது பாக்ஸாக தான் வரும். இதில் வந்து நான் எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேன். 5 பாக்ஸ் வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு கோலம் தான் இது. ஆனால் வந்து எல்லா புள்ளியும் இணைச்சி ஓரளவு போட்டு முடிச்சிட்டேன். இது ஒரு மேக்ஸ் மாதிரி தான், பார்த்தா நல்லா புரிகிற மாதிரியே இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம வந்து எப்போ அதை போட்டு பார்க்குறோமோ அப்போ தான் அதோட வேலையை காட்டும். 2-3 தடவை போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காலத்துக்கும் மறக்காது. அப்புறம் வந்து மதிய சமையலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பொங்கல் நேரம் அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த சமையல் வேலை நடக்குது. நிறைய காய்கறி இருந்தது, அதனால் ஒரேடியாக அவியல் வச்சிடலாம் அப்படின்னு அவியலும், இன்னொரு பக்கம் வந்து பூண்டு, அப்புறம் சேனைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வந்து காரக்குழம்பு மாதிரி, இது வந்து தீயல்னு சொல்லுவாங்க, சில பேர் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அவியல் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில், தூத்துக்குடி அந்த பக்கங்கள்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். என்ன சாப்பாடாக இருந்தாலும் முதல்ல அவியல் தான் வரும், அதுக்கப்புறம் தான் அடுத்த கூட்டு பொரியல்லாம் வரும். இந்த குழம்பு என்னடா இப்படி இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. சாம்குட்டி வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வந்து 2 வாய் சாப்பிட்றதுக்கே 2 கப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி காரமே வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறான். இப்போ 2.25 வயசு ஆகுது. ஒரு 5 வயசு வரைக்கும் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காரம் வந்து சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் சில பிள்ளைங்கள்லாம் அப்படி கிடையாது. நல்லா 6 மாதத்துலேருந்தே என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. காரம்லாம் நல்லா செம்மையாக சாப்பிடுவாங்க. சாம்குட்டி வந்து அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. அதனால் நான் எப்போதுமே குழம்பு வந்து கடைசியில் தான் குழம்பு பொடி, இந்த குழம்பு பொடியில் இருக்கிற காரம் கூட அவனுக்கு பிடிக்காதில்ல, அதை சாப்பிட முடியல அவனுக்கு. அதனால் நான் இதில் வந்து புளி ஊற்றிருக்கிறேன், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். குழம்பு எப்போவும் வைக்கிற மாதிரி தான் இன்னும் குழம்பு பொடி போடணும், மிளகாத்தூளும் போடணும். அது வந்து கடைசியில் அவனுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு போடுவேன். அதனால் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க குழம்பு என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு. இந்த ஒரு ரீசன்னால தான் குழம்பு வந்து அந்த கலரில் இருக்கும். கடைசியில் வந்து நம்ம குழம்பு பொடியெல்லாம் போட்டு வைக்கும்போது ஓரளவு நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெட் கலரில் வந்துடும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு, எல்லாத்துக்கும் சளி பிடிச்சி என்ன சொல்கிறது, இது சீசனும் என்னவோ தெரில. டாக்டரே சொன்னார் இந்த சீசன் ரொம்ப பனியும் குளிருமா இருக்குதுல்ல, அதனால் இந்த சீசனில் வந்து நிறைய பக்கம் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருமல், தொண்டை வலி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால் வீட்டில் ஃபுல்லாகவே வந்து இப்போது சுடுதண்ணி தான். ஒரு வாரமாக சுடுதண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். ஆனாலுமே அது வந்து போகிற மாதிரி இல்லை. எப்படியும் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். சாம்குட்டிக்கும் மருந்து வாங்கணும், எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் மருந்து வாங்கணும். நான் வந்து வீட்டிலையே அப்படி சமாளிச்சாச்சு. எனக்கு வந்து இருமல், தொண்டை வலி, குரல் மாறி இருக்குது அந்த மாதிரி. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ரொம்ப பனியும் குளிருமா இருக்குது. சாயங்காலம் ஒரு 5 மணினாலே அந்த குளிர் தொடங்கிறது. காலையில் 8 மணி ஆனால் கூட வெளியே திறந்து பார்க்கும்போது அப்படியே பனி வந்து எல்லா பக்கமும் நிற்கிற மாதிரியே இருக்கும். வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து குறையும், திரும்பவும் மறுபடியும் சாயங்காலம் அது வந்து தொடங்கிடுது. நான் வந்து பொங்கலுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டேன். அந்த குளிர் பனியில் வந்து எனக்கு குரல் மாறி போயிடுச்சு. இத்தனைக்கு நான் லேட்டு தான். எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் 4:30க்கு கோலம் போட்டுடுறாங்க. நமக்கு வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் அப்பளம் இல்லை ஆம்லேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவே சாப்பிட்ருவோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் என்னென்ன பாத்திரம்லாம் வச்சுருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ அப்பளம் பொரிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பாத்திரம் வந்து எல்லாமே பொரிக்கிறதுக்கு. எது பொரிக்கிறதா இருந்தாலும் இதுதான், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுதான். அதுக்கப்புறம் இந்த பெரிய பாத்திரம் வந்து ஏதாவது கொஞ்சம்
கொஞ்சம் அதிகமாக குழம்பு வைக்கணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. அது வந்து கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு. குழம்பு வந்து குறைவாக வைக்கணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரம் இந்த நடுவில் இருக்கிற பாத்திரத்தில் வச்சுப்பேன். நான் இன்னொரு நாள் அதை காட்டுறேன். இப்போ வந்து குழம்பு மசாலாலாம் போட்டு குழம்பு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சு டேஸ்ட்டெல்லாம் சரி பார்த்து முடிச்சாச்சு. காலையில் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன், எல்லாமே காஞ்சிடுச்சு. இதெல்லாம் எடுக்கணும். இந்த மணி பிளான்ட் வந்து நான் நர்சரியில் வாங்கினது. அதாவது இது வாங்கும்போது 4 இலை தான் இருந்தது உண்மையாகவே. அது 40 ரூபான்னு வாங்கினேன். நான் அப்போ வாங்கும்போதே நினைக்கிறேன் கரெக்டாக 4 இலை இருக்குது. ஒரு இலைக்கு வந்து 10 ரூபா வச்சு 40 ரூபா. இப்போ நிறைய இலை வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி வளர்க்குறது. நானே 2 கட்டிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு, இன்னொன்று ஒரு இலையோடு அப்படியே நிற்கிது. அதுக்கு காரணம் வந்து அது ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன். நம்ம எப்போவுமே கட் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம விரலுக்கு பாதி அளவு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியாவது நம்ம செலக்ட் பண்ணி அந்த நீளத்துக்காவது கொஞ்சம் ஊனி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேர் வந்துடும். சும்மா தண்ணியில் போட்டு வச்சா கூட வேர் வந்து இலையெல்லாம் வரும். ஆனால் அதே சமயம் மண்ணில் வச்சோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து பரவாயில்ல, 4 இலையோடு வாங்கினதுக்கு இப்போ நல்லா கம்பலை சுற்றி விடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து சாயங்காலம் வந்து டீ போடுற நேரமும் வந்தாச்சு. இந்த ஸ்டாண்ட் எதுக்குடா இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு நினைப்பீங்க. சாம்குட்டி வந்து இடுப்பிலே தூக்கி வச்சுருக்கிறேன். தூக்கி வச்சுட்டு வேலை செய்யும்போது இப்படி தான் கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கிறதுனால அது சரியாக எனக்கு எடுக்க முடியல. மதியானமே கொண்டக்கடலை வந்து ஊற போட்டிருந்தேன். அது வந்து நல்லா வேக வச்சு தாளிச்சாச்சு. நான் இந்த கடலை 2 நிமிஷம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்குட்டிக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். இந்த பிள்ளைங்க எப்படி காஃபி குடிப்பாங்கன்னு தெரியல, மெதுவாக குடிக்கிறதுக்குள்ளே அதுக்கே 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த கடலை வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஓடி வந்து அதை காப்பாற்றினதுனால சில கடையிலெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே டைம் வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டுக்குள்ளே சமையல் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. மதியம் வச்சுருந்த இந்த அவியல் காரக்குழம்பு இதெல்லாம் இருந்தது. இதை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தோசை, அவ்வளோதான் நைட்டு சாப்பாடு. இதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க 3 பெண் குழந்தைங்கள ஒரு ஆண் குழந்தை இருக்காக்கா, எப்படி நான் வந்து பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து பணம் சேர்க்குறது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. கவலையே படாதீங்க, 4 பிள்ளைங்களும் உங்களுக்கு 4 பெரிய சொத்து மாதிரி. உண்மையாகவே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். 4 பிள்ளைங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதுக்கு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும் வீடு. அதனால் இந்த கவலையை விட்டுட்டு 4 பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க. சில பண நெருக்கடிகள் இருக்கலாம், கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம். 4 பேர் வளர்க்குறது சும்மா இல்லை. ஏன்னா எல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அந்த நேரத்தில் நமக்கு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது சில நேரங்களில் சிரமமாக இருக்கும், கவலையாக இருக்கும். தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நினச்ச மாதிரி பணம் சேர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு 4 முத்துக்களை கொடுத்துருக்கிறாரு. 4 முத்துக்களும் உங்களுக்கு 4 பெரிய சொத்துக்கள் மாதிரி தான். நல்லா படிக்க வைங்க போதும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க வைங்க. நீங்கள் நிறைய காசு பணம் சொத்து எல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இல்லை, நல்லா படிக்க வைங்க. அவங்கவுங்க கதையை அவங்களே பார்த்துப்பாங்க. 4 பேரும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. படிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுக்காக பணத்தை ஒரு காரணமாக வச்சு அந்த பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாரமாக எடுத்து கவலைப்படவே செய்யாதீங்க. 4 பிள்ளைங்களை மட்டும் மனசில் வைங்க, நல்லா படிக்க வைங்க போதும். இந்த பிள்ளைங்க படித்து ஒரு வேலைக்கு போய் அவங்க ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. வீடு கட்டணுமா, இல்லை நகை வாங்கணுமா, என்ன செய்யணுமோ எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் பிள்ளைங்களை பற்றி அந்த எதிர்கால கவலைகள் எல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, முடியாததை கொஞ்சம் லேட்டாக பண்ணி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு 500-1000 சேமிப்பு வைக்கிறதுக்கு பாருங்கள். மற்றபடி பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல கவனம் செலுத்தி அவங்கள நல்லா படிக்க வச்சிட்டிங்கனாலே போதும். உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். 4 பக்கமும் உங்களுக்கு 4 தூண் இருக்கிற மாதிரி 4 பிள்ளைங்க இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க? அதனால் இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த கவலையை வந்து நீங்கள் இன்னையோடு விட்டுருங்க. பிள்ளைங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக அன்போடு பாசத்தோடு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை பார்த்து அப்படி தான் வளருவாங்க. 4 பேரையும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக வளர்த்து விட்டீங்க அப்படின்னா அதுவே பெரிய சாதனை. நீங்கள் பண்ண பெரிய சாதனை தான். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கலாம். உலகத்துக்கு வந்து 4 சிறந்த பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க. சிறந்த பிள்ளைங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்களோட எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிற மாதிரி, ரொம்ப தைரியமாக எதையும் சமாளிக்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி 5-6 பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு கடைசியில் வந்து பிள்ளைங்களை நல்லா ஆளாக்கி பார்த்து சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கூடவே நம்ம பக்கத்துலேயே கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எதை பார்த்தும் சோர்ந்து போகக்கூடாது. இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக இருங்க.